பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் இங்கே வடிவு, அப்பத்தா, பழனி எல்லார்கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கோமதியும் ராஜியும் முத்துவேலுக்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணே பாத்தியாண்ணே, கதிர் உனக்கு உதவி தான் செஞ்சுருக்கான், ஆனால் சக்திவேலும் குமாரும் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, கதிர் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவான் கோமதி. இனி கதிரை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கதிர் உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன சக்திவேல் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. கதிர் வந்த உடனே நானே கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். குமார் எதுக்காக இப்படி பொய் சொன்னான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இன்னுமா புரிஞ்சுக்கல? கதிர் மேலே உள்ள கோவத்தில் குமார் இப்படி பொய் சொல்லியிருக்கான். அந்த குமார் இப்போ எங்கண்ணே அப்படின்னு கேட்கும்போது, எங்கன்னு தெரியல கோமதி. ஆமாம் சக்திவேல் எங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சக்திவேலும் குமாரும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கே நீங்கள் வீட்டுக்கு வந்துடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வீட்டிலையே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு இங்கே வடிவு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படியோ அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க ராஜி. முத்துவேல் சொன்ன உண்மையால் இங்கே சக்திவேல் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு குமாரை வெளுத்து வாங்குறாரு சக்திவேல். எதுக்கு குமார் இப்படி ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் இந்த உண்மையை சொல்ல முடியலப்பா அப்படின்னு சொல்லும்போது, என் அண்ணன் முத்துவேலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லார்கிட்டையும் பொய் சொல்லியிருக்க குமார், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு குமாரை பலார்னு வெளுத்து வாங்குறாரு சக்திவேல். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி இப்படிலாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கதிர் மேலே உள்ள கோவத்தில், நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணன்ற உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி பொய் சொல்லியிருக்கிறியே, அசிங்கமாக இல்லை? ஆனால் என் அண்ணன் முத்துவேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக போலீஸ்கிட்ட உண்மையை சொன்னாலும் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை. அதே மாதிரி இங்கே குமார் வேணும்னே இப்படி ஒரு பிரச்சனையை செய்யவும் இல்லை அப்படின்னு உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இப்போவே முத்துவேல் பெரியப்பாவை நான் பார்க்கணும், மன்னிப்பு கேட்கணும். பெரியப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. எப்படியும் பெரியப்பா உண்மையை சொல்லிடுவார், கதிர்க்காக கண்டிப்பாக என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் என்னுடைய அண்ணன் முத்துவேலை புரிஞ்சுக்கல. உன்னால் என் அண்ணன் முத்துவேல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. எதுக்காக குமார் இப்படிலாம் செய்கிற? உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். என்னை ஏமாத்திட்டல்ல, என்கிட்டயே பொய் சொல்லிட்டல்ல, இந்த உண்மையை நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் என் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் வேணும்னா முத்துவேல் பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கப்பா, இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டேன். கதிர் மேலே உள்ள கோவத்தில் பெரியப்பா கதிர்கிட்ட உதவி கேட்குறது எனக்கு பிடிக்கலப்பா, அதான்ப்பா இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் குமார் நீ செஞ்ச இந்த வேலையை என்னால் ஏற்றுக்கவே முடியாது குமார் அப்படின்னு குமார்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு சக்திவேல். குமார் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. பேசாமல் முத்துவேல் பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், அப்போ தான் முத்துவேல் பெரியப்பா என்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு குமார் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் இங்கே முத்துவேலை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வடிவு சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், உங்களை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் தம்பி வீட்டுக்கு வந்துருப்பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன வடிவு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்க? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே கதிர் தான் எனக்கு எப்பயுமே உதவி செய்ய வரான். குமாரால் பிரச்சனை வந்தாலும் என்னை ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக சேர்த்து என்னை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டது கதிர் தானே. கதிரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எப்படிங்க கதிர் தம்பிக்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வீட்டுக்கு வந்துட்டானான்னு நீ முதல்ல கேட்டு சொல்லு, அப்புறம் கதிரை பார்த்து நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து முத்துவேல். அந்த சமயம் ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா கதிர் வீட்டுக்கு வந்துட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி, உங்கள் அப்பாவும் இப்போ தான் சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு ராஜிக்கிட்ட வடிவு பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு இங்கே முத்துவேலுக்கு தெரிஞ்ச உடனே முத்துவேல் சந்தோஷப்படுறாரு. இங்கே சக்திவேல் குமாரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அப்பத்தா, வடிவு எல்லாரும் குமார்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன குமார் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க? உன்னுடைய பெரியப்பா முத்துவேல் உன்னுடைய வாழ்க்கைக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் என் பையன் முத்துவேலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் கதிர் மேலே உள்ள கோவத்தில் எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு அப்பத்தா ரொம்ப கோவமாக குமார்கிட்ட பேசுகிறாங்க. உடனே குமார், அப்பத்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கவே இல்லை, தெரியாமல் இப்படி செஞ்சுட்டு அப்பத்தா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது. ஆனால் சக்திவேல் உன் மேலே உள்ள அக்கறையில் உன்னுடைய வாழ்க்கைக்காக உனக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறான், ஆனால் நீ எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறியே குமார் அப்படின்னு அப்பத்தா
ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே மாறி சொல்கிறாங்க, குமார், நானும் நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பினேன். இங்கே கதிர் தம்பியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு நினச்சேன். இப்போ தானே உண்மை என்னன்னு தெரியுது. குமார், நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் மாறி கேள்வி கேட்குறாங்க. வடிவு சொல்கிறாங்க, குமார்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க வடிவு. அப்பா, நான் முத்துவேல் பெரியப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்ப்பா அப்படின்னு இங்கே குமார் சொல்கிறாரு. அதே மாதிரி முத்துவேலை பார்க்கறதுக்காக வராரு. இங்கே முத்துவேல் சொல்கிறாரு, என்ன குமார், எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா. பெரியப்பா, உங்களுக்கு வேணும்னே இப்படி ஒரு பிரச்சனை செய்யல. கதிர் மேலே உள்ள கோவத்தில் தான் பெரியப்பா இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது, குமார், நீ எதுக்காக கதிர்கிட்ட ரொம்ப கோவமாக பேசின அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பெரியப்பா, கதிர் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். கதிர் நம்ம பணம் சொத்து எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான் பெரியப்பா. அந்த கதிரை நம்பாதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கதிர் மேலே உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரலையா குமார் அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி பெரியப்பா நம்பிக்கை வரும்? நான் தானே உங்கள் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துக்கிறேன். ஆனால் கதிரை நம்புறீங்களே, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை பெரியப்பா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா என்ன கூப்பிட்ருக்கலாம். ஆனால் நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் கதிர்கிட்ட பேசுகிறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பெரியப்பா. அதான் கதிர்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாமே புரியுது குமார். ஆனால் கதிரை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்காம நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கவே கூடாது. கதிர் உண்மையாகவே எனக்கு உதவி செஞ்சதால தான் கதிர்கிட்ட நான் சந்தோஷமாக பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் கதிர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. கதிரை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கதிர் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் நீ எனக்கு பிரச்சனை மட்டும்தான் செஞ்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் கதிர் எப்பயும் எதையுமே எதிர்பார்க்காம தான் எனக்கு உதவி செஞ்சுருக்கான். ஆனால் கதிர் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். கதிர் நம்ம சேர்த்து வச்சுருக்க பணம் சொத்து எல்லாமே கிடைக்கிறதுக்காக தான் இப்படி உங்களை ஏமாத்துறான்னு நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா கதிரை பற்றி எனக்கு தெரியும். கதிர் எனக்கு செஞ்ச உதவி என்னன்னு எனக்கு தெரியும். நீ கதிரை பற்றி இப்பயும் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா பெரியப்பா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் நீங்கள் கதிரை பாராட்டி பேசுகிறீங்க. அதனால தான் பெரியப்பா எனக்கு கதிர்கிட்ட பேச பிடிக்கவே இல்லை. நீங்களும் இனி கதிர்கிட்ட பேச வேண்டாம். நானே உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி குமார் என்னை நல்லபடியாக பார்த்துப்ப? நான் இருக்கவே கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலில் என் ரூமில் நீ என்னென்ன பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும் குமார். நீ மறுபடியும் பொய் சொல்லணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது, அங்கே சக்திவேல் குமார் அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது, என் அண்ணன் முத்துவேல் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு நீ முத்துவேல் அண்ணன் இருக்கவே கூடாதுன்னு நீ திட்டம் போட்டதெல்லாம் எனக்கும் தெரியும் குமார். முத்துவேல் அண்ணன் பேசும்போது அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பெரியப்பா, நீங்கள் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு மறுபடியும் முத்துவேல் கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறாரு குமார். அந்த சமயம் சக்திவேல், பாத்தியா, நான் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன். ஆனால் குமார் நான் பேசுகிறத புரிஞ்சிக்கவும் மாட்டிக்கிறான். அதே மாதிரி நான் இனி குமார்கிட்ட பேச விரும்பவே இல்லை. நீங்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். கதிர் என்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குமார் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் குமார், நீ இப்போ முத்துவேல் என்கிட்ட பேச வேண்டாம், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு குமாரை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. குமார் சொல்கிறாரு, என்னப்பா நீங்களும் முத்துவேல் பெரியப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்பா, கதிர் நம்ம பெரியப்பாவை ஏமாத்தணும்னு நினைக்கிறான்ப்பா. முத்துவேல் பெரியப்பா ரொம்ப நல்லவர். ஆனால் இங்கே கதிரை முத்துவேல் பெரியப்பா நம்பவே கூடாது. அப்பா, நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது நல்லா சம்பாதிக்கணும். முத்துவேல் பெரியப்பாவோட பணம் எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே கதிர் நல்ல பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் முத்துவேல் பெரியப்பாவுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான்ப்பா. இதெல்லாம் ஏன்பா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் குமார், நீ பேசுகிறத எப்படி என் அண்ணன் முத்துவேல் புரிஞ்சுப்பாரு? எப்படி உன்னை நம்புவார்? நீ தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கிறியே. நீ இப்போ வரைக்கும் பொய் சொல்கிற. உன்னை எப்படி என் அண்ணன் புரிஞ்சுப்பாரு குமார்? நீ கொஞ்சம் பொறுமையாரு. நீ முத்துவேல் அண்ணன்கிட்ட பேசவே வேண்டாம். கொஞ்சம் நீ அமைதியாக இருந்தா என் அண்ணன்கிட்ட பேசி கண்டிப்பாக உனக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நானே உதவி செய்கிறேன், போதுமா? ஆனால் மறுபடியும் முத்துவேல் அண்ணன்கிட்ட நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்களும் இப்படி என்னை புரிஞ்சுக்காமல் கோவப்படுறீங்களேப்பா அப்படின்னு சொல்லும்போது, என் அண்ணன் முத்துவேலுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க குமார். நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே என் அண்ணன் முத்துவேல் நல்லபடியாக உன்னை புரிஞ்சுக்கிட்டாருனா உனக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறதுனால தான் நீ ரொம்ப கஷ்டப்படுற குமார். இப்போ வரைக்கும் நீ எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு குமார்கிட்ட பேசி புரிய வைக்கிறாரு சக்திவேல். அடுத்த நாள் இங்கே வடிவுக்கிட்ட சொல்கிறாரு முத்துவேல், நான் ராஜியை பார்க்க போகணும்னு சொல்லும்போது, இப்போ எப்படிங்க போக முடியும்? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, வேணும்னா ராஜியை வர சொல்லட்டுமான்னு கேட்கும்போது, இல்லை, பாண்டியன் வீட்டுக்கு போகணும், எல்லார்கிட்டேயும் பேசணும், கதிர் தம்பிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். குமார் செஞ்ச பிரச்சனையால் கதிர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்.
கதிர் எனக்கு உதவி மட்டும்தான் செஞ்சுருக்கான். ஆனால் இந்த குமாரால் எல்லார் முன்னாடியும் பாண்டியன், கதிர், ராஜின்னு எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே குமார் தான். ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமல் இங்கே எனக்காக கதிர் இந்த உண்மையை சொல்லாமல் எவ்வளோ பொறுமையாக அமைதியாக இருந்திருக்காரு. நான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை கதிர்கிட்ட நன்றி சொல்லணும், ராஜிக்கிட்டேயும் பேசணும். கோமதி, பாண்டியன் எல்லாரும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. அதனால் நான் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பேசணும். பாண்டியன் வீட்டுக்கு நான் போகணும், கதிர் தம்பிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, முத்துவேல் நீயே சொல்லும்போது நாங்கள் வேண்டாம் நான் சொல்ல போகிறோம். நம்ம கண்டிப்பாக பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வடிவு முத்துவேல் சொல்கிறான்ல, நீ வேணும்னா பாண்டியன் வீட்டுக்கு முத்துவேலை கூப்பிட்டு போயிட்டு வாயேன்னு சொல்லும்போது உடனே சக்திவேல் அண்ணே என்னென்ன எதுக்குண்ணே இப்போ பாண்டியன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சக்திவேல் கண்டிப்பாக கதிர்கிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொன்னதால் அண்ணே நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். வடிவு, முத்துவேல், சக்திவேல் எல்லாரும் பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அந்த சமயம் ராஜியும் கதிரும் பேசிக்கிட்டே வரும்போது முத்துவேல் வரதை பார்த்துட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராஜி நீ எப்படி இருக்க? ஆமாம் வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா வாங்கப்பா வீட்டில் எல்லாரும் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி அத்தை யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. சக்திவேல், வடிவு, முத்துவேல் எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அண்ணே நீ என் வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீ எப்படின்னா இருக்க அப்படின்னு சந்தோஷமாக கோமதி அங்கே முத்துவேல்கிட்ட பேசுகிறாங்க. அங்கே வந்த சக்திவேல் கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு. குமார் உண்மை என்னன்னு சொல்லாமல் இங்கே கதிரால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னதால் நான் கதிரை சரியாக புரிஞ்சுக்காம இப்படி நானும் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனி என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இங்கே சக்திவேல் மன்னிப்பு கேட்ட உடனே முத்துவேல் சந்தோஷப்படுறாரு. சக்திவேல் பாண்டியன் வீட்டுக்கு வரவே மாட்டான்னு நினச்சேன். பாண்டியன் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை கதிர்கிட்டையும் இங்கே சக்திவேல் மன்னிப்பு கேட்டதை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவும் முத்துவேலும் சந்தோஷப்படுறாங்க. அங்கே பாண்டியன் எப்படி இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்ய இருக்கீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உதவி செஞ்சது கதிர் தான், கதிரை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மாமா எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அதனால தான் குமாரை பற்றின உண்மையை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் முன்னாடியே இந்த உண்மையை சொல்லியிருந்தா நான் இப்படிலாம் யோசனை பண்ணியிருக்கவும் மாட்டேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர விட்டுருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். உடனே ராஜி சொல்கிறாங்க, சக்திவேல் சித்தப்பா நீங்கள் எப்பயுமே குமார் பேச்சை தான் கேட்பீங்க, நாங்கள் சொல்ல வரதை கேட்கவும் மாட்டீங்க, நாங்கள் உண்மையை சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. கதிர் கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்கவே மாட்டான்னு நாங்கள் எல்லாரும் கதிர் மேலே உள்ள நம்பிக்கையில் பேசினோம். ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லையே, குமாருக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, குமார் உண்மையை சொல்லிட்டான்னு தேவையில்லாமல் கதிருக்கும் பிரச்சனை செஞ்சீங்க. இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணமே குமார் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க, குமாருக்கு தானே இப்போவும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் குமார்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் என்னை மன்னிச்சிடு ராஜின்னு சொல்லும்போது ராஜி அமைதியாக இருக்காங்க. பரவாயில்ல, அதான் பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சுல, இனி எதுக்கு இதை பற்றி பேசணும், மாமா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேனே, என்ன உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்க முடியாது, இருந்தாலும் ஃபோனில் பேசியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இல்லை கதிர், நீங்கள் செஞ்ச உதவியை எப்படி என்னால் மறக்க முடியும், என்னால் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, நான் தான் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக உங்களை வர சொன்னேன், உங்கள் காரில் வந்ததும் நான் தான், ஆனால் உண்மையை புரிஞ்சுக்காம குமார் இப்படி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை, நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்கள் எதுக்குப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராஜி சொல்லும்போது, ஆமாம் மாமா நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், இப்போ ஹாஸ்பிட்டல் போகணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம் கதிர், நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்கிறாரு சக்திவேல். இல்லை நம்ம வீட்டு மாப்பிள்ளை கதிர் என்னை நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லும்போது சக்திவேல் அமைதியாக இருக்காரு. இப்போ குமாரால் என் அண்ணன் முத்துவேல் இங்கே கதிர்கிட்ட இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு, கதிர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், எங்ககிட்ட பேசலாம், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சோம், அதே மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, வடிவு ராஜிக்கிட்ட நம்ம கொண்டு வந்த அந்த பரிசை கொடு அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா எனக்கு எதுக்குப்பா பரிசு அப்படின்னு சொல்லும்போது, ராஜி உங்கள் அம்மா உனக்காக நகையெல்லாம் கொடுத்தப்ப நான் தான் புரிஞ்சிக்காம அந்த நகையெல்லாம் வாங்கிட்டேன்,
நீயும் எனக்கு இந்த நகை வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்ட. ஆனால் இப்போ உனக்காக இந்த நகையெல்லாம் மறுபடியும் கொடுக்கணும்னு நானும் வடிவும் யோசிக்கிறோம். இந்த நகையெல்லாம் உன்னுடைய நகை தான் அப்படின்னு ராஜிக்கிட்ட நகையை கொடுக்குறாங்க வடிவு. இப்படி முத்துவேல் பேசுகிறத கேட்டு ராஜி சொல்கிறாங்க, எனக்கு எதுக்குப்பா இந்த நகையெல்லாம்? கதிர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு. நான் நல்லபடியாக படித்து முன்னேறணும் அப்படின்றதுக்காக கதிர் செய்கிற உதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எனக்கு எதுக்குப்பா இந்த நகையெல்லாம்? கதிர் எனக்காக இதை விட நிறைய நகையெல்லாம் வாங்கி தருவார். அப்படி தானே கதிர் அப்படின்னு சொல்லும்போது ராஜி சொன்னதுக்கப்புறமா எதுக்கு இந்த நகையை கொடுக்கணும்? ராஜியை நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மாமான்னு கேட்கும்போது, இல்லை கதிர், எனக்கு உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இந்த நகையை நான் ராஜிக்கிட்டேயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாண்டியன் சந்தோஷப்படுறாரு. கோமதி சொல்கிறாங்க, அண்ணே நீயாவது கதிரை புரிஞ்சுக்கிட்டியே, அது வரைக்கும் போதுண்ணே. நல்ல வேலை நீ உண்மையை சொன்னதால என் பையன் கதிர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். இல்லைனா இந்த குமாரும் சக்திவேலனும் எங்களை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ தானே நாங்களும் பொறுமையாக இருக்கிறது. பாவம் கதிர் உனக்காக இந்த உண்மையை சொல்லாமல் அமைதியாகவே இருந்தான். ஆனாலும் குமாரும் சக்திவேலனும் எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட பிரச்சனை செய்யும் போது எங்களால் பொறுமையாகவே இருக்க முடியலண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இனி எந்த பிரச்சனையும் வராது. நம்ம 2 குடும்பமும் இனி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். எந்த பிரச்சனையும் வராது கோமதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாண்டியன் கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் மீனா ரொம்பவே சந்தோஷமா, ராஜி இங்கே பாரு ராஜி, இந்த பேப்பரை பாரு அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா எனக்கு ஒன்றுமே புரியலே அப்படின்னு சொல்லும்போது, ராஜி நீ ஏற்கனவே இங்கே பரீட்சை எழுதிட்டு வந்துடல, நீ தான் ராஜி இப்போ முதல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ராஜி உனக்கு சீக்கிரமாகவே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னதை கேட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல், கதிர் நீ செஞ்ச உதவியால் தான் நான் இப்போ நான் நினச்ச மாதிரியே வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முத்துவேலும் வடிவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜி எங்கள் வீட்டில் இருந்தப்ப ராஜிக்கு இப்படி நாங்கள் படிக்க வைக்கிறதுக்காக உதவி செய்யணும்னு யோசிக்கவே இல்லை. ராஜிக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நினச்சோம். ஆனால் பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராஜி தன்னுடைய படிப்பை முடித்தது மட்டும் இல்லாமல் ராஜி நினச்ச வேலைக்கு போகிறதுக்காக இங்கே கதிர் இவ்வளோ பெரிய உதவி செய்வார்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. இப்போ ராஜியை பாராட்டுறதை விட கதிரை தான் நிறைய பாராட்ட வேண்டியதாக இருக்குது. கதிர் நீங்கள் செஞ்ச உதவியை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு ராஜி நினச்ச மாதிரியே பெரிய வேலைக்கு போக போகிறா அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாரு கதிர். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வடிவு. எங்கள் வீட்டில் இருந்திருந்தாலும் ராஜி இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாளான்னு தெரியல. ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் ராஜியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. என்ன உங்கள் அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் சக்திவேலும் முத்துவேலும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும்போது ராஜிக்கு இப்போ இந்த வேலையும் கிடச்சிருக்கு. கதிர் தம்பி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ராஜியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம், ஆனால் எங்களை விட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க வடிவு. என்ன நீ இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ராஜி நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு நினச்சா அதான் ராஜிக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. நாங்கள் இதில் பெருசாக எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மீனா எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. ராஜிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் நீ நினச்ச மாதிரியே இப்போ எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ராஜி நீ தான் கஷ்டப்பட்டு படித்த, நீ தான் கஷ்டப்பட்டு இந்த வேலை கிடைக்கணுன்றதுக்காக எல்லா முயற்சியும் செஞ்ச, அதனால தான் உனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. மற்றபடி நான் உனக்கு உதவி தானே செஞ்சேன் அவ்வளவுதானு சொல்லும்போது, இல்லை கதிர் நீ செஞ்ச உதவியை என்னால் மறக்க முடியாது. என் அப்பாவை காப்பாற்றிருக்க, என் அப்பா மனசு மாறுறதுக்கு காரணமாக இருந்திருக்க, இப்போ எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் நீ தான் காரணமாக இருந்திருக்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு இங்கே கதிர்கிட்ட ராஜி சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு முத்துவேல் சொல்கிறாரு, கதிர் தம்பி உண்மையாகவே எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. ஆனால் கதிரை புரிஞ்சுக்காம எப்பயுமே நான் தான் பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் கதிரால தான் இப்போ ராஜி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் தம்பி நீங்களும் பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கும் ஒரு பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பரிசை கொடுக்கணும்னு நினச்சப்ப தான் இங்கே மீனா இந்த உண்மையை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பரிசு கொடுக்காம இருக்கிறது? நீங்கள் இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி தான் நானும் வடிவும் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, உங்களுக்காக நான் எதுவுமே செய்யலை. என்ன எங்களால்
நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதனால் இதை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் செய்கிறதுக்காக முத்துவேல் வந்து கதிர்கிட்ட பணம் கொடுக்குறாரு. மாமா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் எதையுமே எதிர்பார்த்து உங்களுக்கு உதவி செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, கதிர், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியன் வந்து, இல்லை சம்மந்தி, இந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே கதிர் தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், நகை எடுத்துகிட்டு போயிட்டான்னு புரிஞ்சிக்காம பேசுனீங்க. மறுபடியும் இந்த பணத்தெல்லாம் கொடுக்குறீங்க. இதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ தான் என் பையன் கதிரை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இங்கே கதிருக்கு பிஸ்னஸில் உதவி செய்யணும்னா நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உதவி செய்கிறதுக்காகன்னு சொல்லும்போது, கதிர் எங்கள் வீட்டு மாப்பிள்ள, நாங்கள் கதிருக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்கிறாரு பாண்டியன். என்ன கதிர் தம்பி யோசிக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக இந்த பணத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு வடிவும் முத்துவேலும் இங்கே கதிர் பிஸ்னஸ் இன்னும் நல்லபடியாக செய்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க. வாங்கிக்க கதிர், என் அப்பா தானே கொடுக்குறாருன்னு ராஜி சொல்லும்போது உடனே சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு கதிர். இதெல்லாம் பார்த்துட்டு சக்திவேல் அமைதியாக இருக்காரு. உடனே முத்துவேல் வந்து, சக்திவேல், நீ என்ன பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து சந்தோஷமாக தானே இருக்கேன். கதிர் செஞ்ச உதவியால் தான் இப்போ ராஜிக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி கதிர் செஞ்ச உதவியால் தான் இப்போ நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க. அதனால் நம்ம வீட்டு மாப்பிள்ளை கதிருக்கு நம்ம இதை விட இன்னும் நிறைய செய்யணுண்ணே அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா, எப்பயுமே சக்திவேல் கதிரை புரிஞ்சுக்காம பேசுவான். ஆனால் இன்னைக்கு தான் சக்திவேல் சரியாக பேசியிருக்கான். எப்படி கதிர் மேலே நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும், அதே மாதிரி குமாரும் எனக்கு ரொம்ப முக்கியம்தான் சக்திவேல். கண்டிப்பாக குமாருக்காக புது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுப்பேன். நீ ஏன் குமார்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. நீங்கள் எங்களை எப்பயுமே வந்து நல்லா பார்த்துக்கிறீங்கண்ணே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சக்திவேல் சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கோமதி சொல்கிறாங்க, பரவாயில்ல, என் அண்ணனுங்க மனசு மாறிட்டாங்க. நல்லபடியாக இங்கே கதிருக்கும் ராஜிக்கும் என்னென்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. இப்போ கதிரும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான், ராஜியும் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்க போகிறா அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கோமதி. அந்த சமயம் கோமதி எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. பாண்டியன் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. முத்துவேல், வடிவு, சக்திவேல் சந்தோஷமாக கோமதி வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பாண்டியன் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத்தனை நாள் எங்களை புரிஞ்சுக்காம முத்துவேல் வீட்டில் எல்லாரும் பிரச்சனை செஞ்சாங்க, தேவையில்லாமல் பேசினாங்க. ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு தேடி வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் குமார் வந்து, பெரியப்பாவும் அப்பாவும் எதுக்கு பாண்டியன் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. முத்துவேல் பெரியப்பா கதிருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு குமார். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ராஜி சொல்கிறாங்க, அப்பா, நீங்கள் எங்களை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் நம்ம வீட்டுக்கு வரணும், உங்களுக்காக விருந்து ஏற்பாடையே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவேல். சம்மந்தி, நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல், சக்திவேல், வடிவு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் ராஜி சொல்கிறாங்க, அப்பா, எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே நான் வேலைக்கு போக போகிறேன். நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீ பாண்டியன் வீட்டு மருமகளாக இருக்க, இதை நினச்சி சந்தோஷப்படுறேன். கதிர் உனக்கு செஞ்ச உதவியால் தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. கதிரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ராஜி அப்படின்னு சொல்லும்போது ராஜி சந்தோஷப்படுறாங்க. கதிரை எல்லார் முன்னாடியும் பாராட்டி பேசிட்டு முத்துவேல் அங்கேருந்து கிளம்புறாரு. முத்துவேல் நினச்ச மாதிரியே இங்கே ராஜிக்கு அவங்க நினச்ச மாதிரியே பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அவங்க நினச்ச வேலைக்கு போகிறாங்க. இங்கே கதிர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இருந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. நம்ம வீட்டு மாப்பிள்ளை கதிர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இப்போ நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு. பாண்டியன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு முத்துவேல் சொல்லும்போது அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு. இங்கே வந்து ராஜியவும் கோமதி கதிர்னு எல்லாரையும் இங்கே சக்திவேலும் முத்துவேலும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு தான் நினச்சேன். நான் நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. குமாருக்காக இங்கே முத்துவேல் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்ததால குமாரும் இப்போ பொறுப்பாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிறான். எனக்கு இப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அப்பத்தா முத்துவேல் கிட்ட சொல்லும்போது முத்துவேல் சொல்கிறாரு, ஆமாம்மா, நம்ம நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்குது. ராஜியும் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு இப்போ இந்த வேலைக்கும் போயிட்டா. அதே மாதிரி நம்ம வீட்டு மாப்பிள்ளை கதிரும் தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. கதிரை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
ராஜி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முத்துவேல் ரொம்ப சந்தோஷமா பேசுறத பார்த்துட்டு இருக்காங்க அப்பத்தா. எப்படியோ முத்துவேல் அண்ணன் இப்ப எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்றாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு சக்திவேல். முத்துவேல் கதிரை பாராட்டி பேசுனது மட்டும் இல்லாம கதிருக்கு உதவி செஞ்சதால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜி.